பலருக்கு 2024 மார்ச் மாதம் ஞாபகம் இருக்கலாம். இதே போன்ற ஒரு சந்தை வீழ்ச்சி நடந்தது. மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் ஸ்மால் கேப் முதலீடுகளில் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் மேற்கொண்ட போது ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் மட்டும் 16,700 இருந்து 14,000 வரை 16% வீழ்ச்சியை கண்டது. பின் என்ன நடந்தது? காலாண்டு முடிவுகள், தேர்தல் முடிவுகள் என அடுத்த 6 மாதத்தில் ஸ்மால் கேப் நிஃப்டி 19,630 வரை வளர்ச்சியை கண்டது. தற்போது ஸ்மால் கேப் நிஃப்டி இதுவரை 11% வீழ்ச்சியை கண்டுள்ளது. இன்னும் 6 மாதங்களில் சந்தைகள் எப்படி இருக்கும்? அடுத்த ஒரு வருடத்தில் எப்படி இருக்கும் என நீண்டகால நோக்கில் பார்த்தால், அமெரிக்க அதிபர் தேர்தல், 2 முறை காலாண்டு முடிவுகள், பிப்ரவரி தொடக்கத்தில் பட்ஜெட், 2 முறை ஜிடிபி, முக்கியமாக அடுத்த மானிட்டரி பாலிசி என தொலைநோக்கோடு சிந்திப்பவர்களுக்கு சந்தைகளில் இப்பொழுது இருக்கும் வாய்ப்பு தென்படும். இதனால என்ன லாபம் கிடைக்கும்? அடுத்த வாரம் என்ன நடக்கும் என நினைப்பவர்களுக்கு சந்தை நோக்கி பயம் மட்டுமே இருக்கும். சந்தை வீழ்ச்சிகளின் வாய்ப்புகளை பயன்படுத்தாத முதலீடுகள் என்றும் பெரும் வளர்ச்சியை கொடுப்பதில்லை. இப்பொழுது இருக்கும் கேள்வி, எந்த துறையை சேர்ந்த சிறந்த நிறுவனங்களில் எந்த விலையில் முதலீடு செய்வது, எப்படி நீண்டகால போர்ட்போலியோ உருவாக்குவது என்பதுதான். பயந்து விற்றுவிட்டு வெளியேறுவது அல்ல. விவரங்களுக்கு எங்களது செபி பதிவு பெற்ற முதலீட்டு ஆலோசகரிடம் ஆலோசனை பெறுங்கள். பங்குச்சந்தை முதலீடுகள் சந்தை அபாயத்துக்கு உட்பட்டவை. முதலீடு செய்யும் முன் முதலீட்டு ஆவணங்களை சரிபார்த்துக் கொண்டு முதலீடு செய்யவும்.